வணக்கம் அன்பானவர்களே, ஏமனந்து உங்கள் தரன். இன்றைக்கு போராளி இணைஞ்சிருக்கிறார். அவரோட இணைஞ்சு நாங்கள் துவாரா அந்த விடயத்தை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம். துவாராக்கான விடயத்தை பற்றி கதைக்க போகிறோம். அதில் முக்கியமாக நாங்கள் 3 நாளைக்கு மேலே காணொலி போடையில் அதுக்கு எங்களுக்கு பல பேர் அடி இருந்துச்சுன்னா, நீங்கள் தான் இந்த இதை வழிகொண்டு வந்த நீங்கள், இந்த போலிகளை உடைச்ச நீங்கள், ஏன் நீங்கள் இப்போ அமைதியாக இருக்கிறீங்கள்? உங்களுடைய முயற்சியை மற்றவர்கள் டேக் ஓவர் பண்ணிக்கொண்டு உதவியாளர்கள் இந்தியா மீடியாக்குள்ளே எல்லாரும் கதைச்சு கொண்டு இருக்கணும். உங்களுக்கு அதால் எதுவும் அசௌகரியமாக இல்லையா? நீங்கள் செய்த முயற்சி வேறு யாக்கள் எடுத்துக்கொண்டு போகிறது உங்களுக்கு அது ஏன் இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களா? நாங்கள் எங்களோட காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் செய்துட்டோம். எங்களோட கடமை இந்த போலியில் உடைக்கிறது. அதுக்கான உழைப்பு நாங்கள் கொடுத்துருந்தோம், முழுமையாக கொடுத்துருந்தோம். அந்த உழைப்பு நிறைவேற்றுது. இந்த போலிகள் இதை இவர்கள் இப்போ உதவியாளர் இதெல்லாம் சொல்லிக்கொண்டு இந்தியாவில இருந்து சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் எல்லாம் அது நீங்கள் இங்கட இங்கே இதில் நீங்கள் 10 மாதங்கிற காணொலியில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 10 மாதமாக இந்த பிரச்சனை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது அவர்களுக்கு எதிராக வீடியோ போடுறது எங்களோட கடமை இல்லை. இந்த பார்த்து எங்களோட இதுகளில் எங்களோட சேனலில் பார்த்து உங்கள் மக்களுக்கு ஒரு மனச்சாட்சி இருக்குல்ல, அந்த மனச்சாட்சி தான் அதுக்கு இந்த பதில். உங்களுக்கு நீங்கள் காணொலி அவர்களுக்கு எதிராக போடுறீங்கன்னு சொல்றீங்க. நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தோம், இந்தியா உளவுத்துறை என்ற ஒரு பாரிய இது. அந்த இதை எப்படி யானையை ஒரு எறும்பால வீழ்த்த முடியுமோ அப்படித்தான் அப்படிப்பட்ட ஒரு யானையின் இதை விடயத்தை ஒரு விடயத்தில் நாங்கள் அவர்கள் வீழ்த்தியிருக்கோம், அவர்களை உடைச்சிருக்கிறோம். ஆனால் அது இந்திய உளவுத்துறையை பல வகையில் அது வேறு இது வகையில் அடுத்த தொடங்குறது தான் அங்கே இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளையும் வச்சு கொண்டு எங்களை ஒன்றும் முட்டாளாக நெச்சு கொண்டு பாவிச்சு கொண்டு இருக்குது. மக்களாகிய நீங்கள் விழிப்புணர்வுடைய அடையாட்டி அவர்கள் உங்களை தொடர்ந்து இப்படித்தான் பாவிச்சு கொண்டு இருக்க போறார்கள். என்ன நீங்கள் தான் இந்த நேரத்தில் விழிப்புணர்வுடைய அடைய வேண்டிய ஆக்கள். நீங்கள் அடையாத வரையும் இவர்கள் இப்படித்தான் உங்களை பாவிச்சு கொண்டு இருப்பார்கள். எங்களுடைய கடமை மாயவர்களுடைய புனிதத்தை காப்பது தான். எங்களுக்கான புகழ் சேர்க்கிறதோ அந்த இது எங்களோட பணி இல்லை. அது சில பேர்த்து மீடியா வெளிச்சம் தேவைப்படுறாக்குன்ற பணியா இருக்கலாம். உண்மையான இந்த இதுக்கு உண்மையா தங்களை அர்ப்பணிப்புற ஆட்கள் அர்ப்பணிக்கும் ஆட்கள் இதை செய்ய மாட்டினான். அதான் போராளியனோட இதை பற்றி கதைப்போம். இந்த விடயங்களை பற்றி துவாராக்காண்ட இந்த விடயத்தை பற்றி ஒன்றும் டீப்பாக கதைப்போம். அவர் கேஸ் போறன்னு சொல்லியிருந்தவர், அதுல பற்றியும் அவரோட கதைப்போம். வணக்கம் அண்ணா. உங்களோட இது கேஸ் எப்படி போய்கொண்டிருக்கண்ணா, அதாவது மக்களுக்கு ஒரு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்ப முக்கியமா நாங்கள் துவாரகா என்கின்ற ஒரு பேர்ல ஊடகத்துல ஒரு உரையாற்றிருக்கணும். இதற்கு முதல் அவர்களுடைய குரல் பதிவுகளும் எங்கள்கிட்ட இருக்கிறபடியா நாங்கள் அந்த இணையதளத்துல அந்த குரல் பதிவையும் அவர்கள் உரையாடின மாமா அப்படி என்று சொல்லி உரையாடப்பட்ட அந்த குரல் பதிவை நாங்கள் அதாவது சுவிட்சர்லாந்து போலீஸ் ஊடாக பேர்ன்ல இருக்கிற அவங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் பாரமளிக்க பெற்று அவ மேல நாங்கள் ஆள்மாறாட்ட கேஸ் என்ற ஒரு அடிப்படையில நாங்கள் பதிவிட்டு இருக்கிறோம். அது எப்படி அந்த நடவடிக்கைன்னு சொன்னா, இவர்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய புதல்வி என்றதுக்குரிய எந்த ஒரு அத்தாட்சி சீமுகங்கள் வச்சிருக்கல. அதாவது இப்ப எங்களுடைய கடவுச்சீட்டோ அல்லது இலங்கையினுடைய அடையாள அட்டையோ உங்கள்கிட்ட இல்லை. அப்ப சுவிட்சர்லாந்து வழங்கப்பட்ட அந்த நாட்டினுடைய குடியுரிமை, அந்த காட்டினுடைய இதுவும் தேசிய தலைவருடைய பெயர்களையும் இல்லை. அப்ப இவர்கள் ஒரு வேறு பேரில் இருந்து கொண்டு ஒரு ஊடகத்தில் குரல் மட்டும், அதாவது இவர்கள் ஒரு வேஷம் அணிந்து இது இவரினுடைய குரல் என்கிற அடிப்படையில தான் இந்த கேஸ் நாங்கள் ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம். இப்ப அந்த ஒழுங்கு பண்ணிட்டு நீங்கள் அவங்க இப்ப என்ன சொல்லியிருக்க மாட்டாள், அந்த கேஸ் இவரின் வாழ்வாதாரத்தை சுவிஸ்ல நீ அந்த காட்டுன்ற அதுகள் கொடுக்க மாட்டேனும். அது அவரினுடைய அந்த பயிலுக்கு கீழே இவர் ஒரு ஆள்மாறாட்ட குற்றங்கள் புரிந்ததாக அவங்க அதை இது உறுதிப்படுத்தி வச்சிருக்கணும். அப்ப அவங்கள்ட்ட நாங்கள் திருப்பி கேட்கிறோம் அப்படி என்றால் இந்த கேஸை நாங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுன்னு சொல்லி அப்ப அவங்க என்ன சொல்லிருக்கிறோம்னு சொன்னால், நாங்கள் தருகின்ற இந்த கடிதங்களை முடிந்த அளவு எல்லாரும் இந்த இணையதளத்துல உங்களோட இமெயில கீழே எழுதுங்கோ. அதுல உங்களுக்கு நாங்கள் அந்த கடிதங்களை நாங்கள் போஸ்ட் பண்ணி விடுவோம் இமெயில்ல. நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்ல. நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் அந்த கடிதத்தை பிரிண்ட் எடுத்துட்டு
அதை நீங்க சைன் பண்ணிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட்டோ போட்டோ காப்பியோ எங்கேயோ வச்சு இந்த நாட்டினுடைய சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற இமிகிரேஷனுக்கு அனுப்பி விட்டீங்கன்னா சரி. அவங்க வந்து இவ ஸ்ரீலங்கா அனுப்புறதா அல்லது அதுக்குரிய குற்ற தண்டனைகள் கொடுத்துட்டு அந்த இலங்கையர் சங்கத்திட்ட கையளிக்கிறதான்ற முடிவை வந்து அவங்க எடுக்கணும். இது கூடுதலா வந்து நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த கடிதத்தை எடுத்து சைன் பண்ணுவோம். நீங்க அதுல என்ன எழுதியிருக்குன்றது அதை நீங்க மொழிபெயர்த்து பார்த்தால் விளங்கும் நினைக்கிறேன். அவர் மேல வந்து அந்த குரல் மாறாட்டம், இது வந்து தேசிய தலைவர் பிரபாகர் அவர்களின் புதல்வி என்கின்ற அடிப்படையில் அவர் இந்த கேஸை நாங்க பதிவிட்டபடியா நீங்க அனுப்பி விடுவோம். அவ வந்து நாடு கடத்திவினோம், இதுதான் செய்வினோம் என்றால் இப்ப எந்த ஒரு அடையாளமும் இல்லாதபடியா தான் அவங்க துணிஞ்சு இறங்கியிருக்கணும். அதாவது தேசிய தலைவரினுடைய பெயரிலையும் துவாரகா அவர்கள பெயரிலையும் வந்து உங்ககிட்ட எந்த ஆவணமும் இல்லாம வாய்மொழியில பேசுறபடியா அது உலகத்துல பல்லாயிரம் கோடி கணக்கான கேசுகள் வந்து இருக்குது. இப்படி பல கேசுகள் இருக்குது அவங்களோட விளக்கத்தின்படி. அப்ப நாங்கள் இவங்களை வந்து என்ன செய்யணும்னா அந்த நாடு குற்றம் குரல் பதிவு எல்லாமே நாங்க கொடுத்திருக்கோம். அவங்க அதுக்குரிய விசாரணையை மேற்கொண்டு அந்த நடவடிக்கைக்கு எங்களை திருப்பி அழைப்பிடும். அவருக்கு விசாரணை நடக்கும். நாங்க நேரடியாக உரியாவணம் கேட்டு இருக்கிறோம். அது பொலிஸ் எடுக்கிற முடிவு, அங்கத்தைய பொலிஸ் எடுக்கிற முடிவு. எங்களையும் அழைப்பினம், நாங்க போறோம். அதுக்கிடையில நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கடிதத்துல ஒவ்வொரு தமிழ் மானும் சைன் பண்ணி ஒரு சிறு தொகையை பார்க்காதீங்க. இலங்கையில இருந்து அனுப்புற நீங்கள் உங்களுக்கு சிறு தொகை தான். நீங்க அங்க வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்ன்னு சொல்லினா அது ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்க நேராவே அந்த அட்ரஸை வந்து கீழே எழுதிட்டு நீங்க சும்மா முத்திரோட்டி போட்டு விடுங்க. அதே மாதிரி உலகத்துல எங்க இருந்தாலும் நீங்க அப்படி அது உங்களோட இதை பொறுத்து நீங்க எழுதி அனுப்பிடுங்க இமிகிரேஷனுக்கு. நாங்கள் வந்து இவன் இமெயில் அட்ரஸ் இதென்ன தேவையில்லை. அந்த இதுல இருந்து அந்த லெட்டரை வந்து அப்படியே எழுதி வந்து அப்படியே அனுப்பி விட்டாலே காணும். நீங்க இமிகிரேஷனுக்கு அனுப்பி விட்டாலே என்னன்னு சொன்னா இது வந்து இந்த கடிதத்தை வந்து நாங்கள் இது வந்து எங்களுக்கு போலீஸுக்கு நாங்க பாரமளிக்கிறோம். இதை வந்து நாங்கள் ஒரு காணொலி மாதிரி பப்ளிசிட்டி அப்படி போட இயலாது. உங்களோட இந்த இமெயிலுக்கு கீழே தொடர்பு கொண்டு கேட்கிற அபிமானிகளுக்கு மட்டும்தான் நீங்க அனுப்புங்க. அது வந்து வேற ஆக்கள் அதை எடுத்து கேசுகள் போடக்குள்ள அப்புறம் எல்லாமே குழப்பப்பட்டுரும். ஏன்னா நாங்க மக்களுக்கு ஒரு விடயத்தை தரனுக்கும் விளங்கப்படுத்தணும், இதை சூழ்ந்த மக்களுக்கும் விளங்கப்படுத்திருக்கணும். இது எப்படி இந்த பிரச்சனை சுவிட்சர்லாந்துல நடக்குதுன்னு சொன்னால், இப்ப நான் வந்து நான் வரல. இப்ப என்னுடைய அமைப்புல இருந்தவர்கள், என்னுடைய டீம்ல இருந்த போராளிகள் வந்து ஒரு இடத்துலயும் இருக்கிறேன், என்னோட பணியாற்றின போராளிகள். இப்ப அவங்களையெல்லாம் நான் ஒருங்கிணைப்பு செய்தேன். இப்ப இங்க வந்து ஒருங்கிணைப்பு செய்திருக்கிறேன் எல்லாரையும். என்னுடைய அணியில இருந்தாக்கள் எல்லாம் நான் ஒருங்கிணைப்பு செய்திருக்கிறேன். அந்த ஒருங்கிணைப்பு அடிப்படையில வந்து போலீஸ்ல நாங்கள் அதை பற்றி பேசும்போது அது எப்படி வருகுது என்று சொன்னால், இங்க வந்து ஒரு மோசமான தமிழர்களினுடைய ஒரு சில செயல்பாடுகள் இருக்குது. அது வந்து இன்றைக்கு தங்களை நல்லவர்களா காட்டிக் கொள்றவர்களும் அவர்களோட சேர்ந்து பணியாற்றினவர்கள் தான். அதாவது தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றின ஒரு 2 குரூப் வந்து புலத்துல வந்து பிரிவுபட்டு நிக்கணும். இந்த முன்னாள் போராளிகளாக இருந்தவர்கள் தான். அவர்களுக்கு உண்மையிலேயே எங்களோட மாவீரர்கள் எல்லாம் மறந்துதான் அவங்க வாழினோம். அதாவது அருகில் நின்று மடிந்த மாவீரர்களினுடைய அந்த விழிப்புண்களையும் ஏந்தியவர்களையும் தங்கள் கண் முன்னே இந்த மண்ணுக்காக விதைந்த தங்களுடைய நண்பர்களை மறந்துதான் இந்த ஒரு 5 வருடங்களாக, அது இன்று இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வெளியில் வந்திருக்கிறது. ஆனால் 5 வருட காலங்களுக்குள் உள்பட்டது ஒரு 4-5 வருட காலங்களாக இந்த பிரச்சனை நடக்குது. இதுல முதல் பிரச்சனை எப்படி உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், சுவிட்சர்லாந்தில் வசிக்கின்ற ஒரு தமிழ் குடிமகன், அந்த நாட்டில் வசிக்கின்ற ஒரு குடிமகன், அந்த நாட்டினுடைய அடையாளம் பெர்மிட் பே என்று சொல்லப்படுகிறது, பெர்மிட் சி என்று சொல்லப்படுகின்றது. இந்த 2 அந்த நாட்டினுடைய குடியுரிமையை பெற்றவர்கள் ஒரு பொய்யான அந்த சம்பள இதை காட்டி, அதற்குரிய எனக்கு அந்த மொழியினுடைய சரியா புரியவில்லை, அதை காட்டி அவர்கள் ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டத்திற்கு அமைவாக இல்லாமல் ஒரு மனிதன் ஒரு 35,000 சுவிஸ் பிராங்கை பெற வேண்டிய இடத்தில் இவர்கள் ஒரு 80,000, 1,00,000, 75,000 என்று இவர்கள் லோன்களை பெற்றிருக்கின்றார்கள். இந்த லோன்களை பெற்றவர்களுக்கு அந்த லோனை வாங்கி கொடுத்தவர்கள் அரவாசி காசு தான் கொடுத்திருக்கின்றார்கள். அப்ப